30 days weight loss சேலஞ்சோட டே 5 வீடியோ தான் இன்றைக்கி பார்க்குறீங்க. காலையில் ஒரு 5:30 மணிக்கு எழுந்துச்சி ஷூவை மாட்டிட்டு டியூட்டி கிளம்பிட்டேன். கிளைமேட் கொஞ்சம் முடியாதாக இருந்தது ஓமானில் இன்றைக்கி. டெசர்ட்டில் வெயிட் லாஸுங்கிறது பாசிபிளான்னு கேட்டிங்கன்னா பாசிபிள் தான். நீங்கள் சாப்பிட்றத கரெக்டான இன்டர்வலில் கொஞ்சமாக சாப்பிடுங்க, ஒர்க் அவுட் நிறையா பண்ணுங்கள், கண்டிப்பாக வெயிட் குறையும். அதோட ரிசல்ட்டை நான் உங்களோட 30 days எண்டில் கண்டிப்பாக காட்டுறேன். வீடியோஸ் கண்டினியூஸாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி தெரிய வரும். ஸோ டே 5 வெயிட் லாஸ் பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைனாலும் ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. 75.56 இருந்தது வெயிட். காலையில் மெஸ்ஸில் போய்ட்டு மீல்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டேன். இன்றைக்கி மெனுவில் என்ன பார்த்தீங்கன்னா எக் புரிஜி இருந்தது, சன்னா மசாலா, பரோட்டா இருந்தது, ஓட்ஸ் இருந்தது. அப்புறம் ரெகுலராக நம்ம ஹாட் வாட்டரை போட்டேன். ஒரு ஜக் ஃபுல்லாக குடிச்சிட்டு ஒரு பிளாக் காஃபி, அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுவேன் எப்போயுமே. ஸோ இன்றைக்கி ஒர்க் அவுட் கொஞ்சம் ஹெவியாக தான் பண்ணேன். எப்பயுமே வெயிட் லாஸ் பண்ணும்போது நம்ம சாப்பாட்டை மட்டும் குறைச்சி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. நம்ம ஒர்க் அவுட் போடணும். ஒர்க் அவுட் இல்லைன்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் ரிசல்ட் ரொம்ப மோசமாக தான் இருக்கும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ வெயிட் குறையும். சாப்பிட்றதும் அதே மாதிரி நம்ம பை த சைடு பார்த்துக்கணும். இங்கே நாங்கள் டெசர்ட்டில் இருக்கிறதுனால இதை தான் சாப்பிட்ணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியெல்லாம் சாப்பிட முடியாது. ஏதோ கிடைக்கிறத சாப்பிட்டுக்கலாம். ஆனால் ரெகுலர் இன்டர்வல்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறேன். கார்ப்ஸ், ரைஸ், இட்லி, தோசை இதெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் எடுத்துக்குவேன். ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்குவேன். பிளாக் காஃபி எடுத்துக்குவேன். இதுதான் என்னோடய வெயிட் லாஸ் சீக்ரெட். நான் இதுக்குன்னு அதை சாப்பிட்ணும் இதை சாப்பிட்ணும் ஃபிக்ஸ் பண்ணியில் எதுவும் சாப்பிட்றதில்ல. ஏன்னா நாம் டெசர்ட்டில் இருக்கோம், அது உங்களுக்கே தெரியும். நிறைய பேர் சொல்லுவாங்க க்ரீன் டீ குடித்தா வெயிட் குறையும், பிளாக் டீ குடித்தா வெயிட் குறையும். அதெல்லாம் அப்படிலாம் கிடையாதுங்க. நீங்கள் எந்த டீ வேணால் குடிக்கலாம், ஆனால் சுகர் ஆட் பண்ணிக்காமல் குடிங்க. சுகர் ஆட் பண்ணிங்கனாலே அந்த டீயோட பெனிஃபிட் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்காது. நான் வெயிட் லாஸுக்கு ஒன்லி பிளாக் காஃபி வித்தவுட் சுகர் ஒரு நாளைக்கு மினிமம் 4 to 5 times எடுத்துக்குவேன். அதுவும் ரெகுலர் இன்டர்வல்ஸில். இன்றைக்கி ஒர்க் அவுட் முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு டீயை போட்டேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டே இது தான். ஏன்னா பசிச்சா தானே சாப்பிட்ணும். அவ்வளோவா பசிக்கல, அதனால் ஒரே ஒரு டீயோடு முடிச்சுக்கிட்டேன். லஞ்ச் இன்றைக்கி மட்டன் பிரியாணி இருந்தது. மட்டன் பிரியாணியில் எனக்கு மட்டன் பீஸ் அதிகமாக எடுக்கலை, ஜஸ்ட்டு ரைஸ் மட்டும் சாப்பிட்டேன். அப்புறம் ஈவினிங் 5 o'clock ஒரு மஸ்க்மெலன் ஜூஸ் எடுத்துக்கிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டே 5 சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நாளைக்கு டே 6 மீட் பண்ணலாம். ஈவினிங் ரொட்டீன் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு நைட்டு 2 பனானாவோட டின்னரை முடிச்சுக்கிட்டேன்.